இன்னொன்று சொல்லட்டுங்களாங்க என்ன நடந்ததுன்னு? அட, எலுமிச்சம்பழம் தரலீங்களாங்க அந்த திருநங்கைக்கு அவருங்களுக்கு. சொல்லுங்க. அந்த கூட்டத்தில் வா எப்படி கொடுக்குவாங்க சொல்லுங்க? அந்த கூட்டத்து நெரிச்சல்ல எதை தவறி இருக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு வெளியில ஊழலுக்கும் எலுமிச்சம்பழம் தராதக்கிறதுக்கும் காசு லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கோயிலாண்ட உட்காந்துட்டு போலீஸ் எல்லாம் செம்மையா போலீஸ் போட்டிருக்காங்க. அங்கங்க கண்காணிச்சு கேமரா கூட அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு கேமரா மாரி கண்காணிக்கிறாங்க போலீஸு. லேடிஸு ஜென்ஸு எல்லாமே நல்லா கவனிக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு ஒருத்தர் சேரில். அப்படியே கேட்கட்டுமே ஒரு திருநங்கைக்கு கேட்கட்டுமே ஊழல் நடத்துகிறாங்க, நாசமாக போயிடுவாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க இல்லையா? அவர் பார்த்துட்டு கோயிலாண்ட உட்காந்துட்டு இருக்கிறவர் அவரை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கஷ்டமா இல்லைங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்களா? அது ஏன் அப்படி சொல்லணும்? ஒரு மனுஷரை பாதிக்கிற மாதிரி சொன்னால் அது நல்லாவா இருக்கு? நீங்களே சொல்லுங்க மக்களுங்களே, உங்ககிட்ட தான் சொல்கிறேன். இப்போ கூட நம்ப மாட்டீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். பாவம், அவர் பாட்டுக்கு சிவனாயன்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல, தலை குமிஞ்சி உட்காந்துட்டு இருக்கிறாரு. இது அவங்க ஆட்சியா இருந்தா இந்நேரம் பயந்துக்கிட்டு சொல்ல கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? கேளுங்க மக்களே. அப்புறமேட்டுக்கு நான் பஸ்ஸில் போனேங்க மக்களே. அப்போ ஒரு பெரியவர் இருந்துக்கிட்டு, ஏம்மா சாமியெல்லாம் நல்லா பார்த்தியா, பார்க்க முடிஞ்சிச்சான்னு கேட்டார். சூப்பராக பார்த்தோங்க, நல்லா செட் பண்ணாங்க கம்மியெல்லாம், அந்த சேண்டெல்லாம் செட் பண்ணி அழகாக லைனாக நீட்டாக போனாங்க அப்படின்னு. உடனே ஒரு அம்மா இருந்துக்கிட்டு, நான்லாம் நல்லா சாமி பார்த்தனே, ஒரு டைம் கூட இந்தமாரி நான் பார்த்தது இல்லையே நாங்கள். ஆனால் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க இந்த ஆட்சி, நல்லாவே இருக்குது. என்ன மேலே என்ன நினச்சாலும் சரி, நான் உண்மையை தான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. பார்த்துட்டு வந்ததுனால தான் சொல்கிறேன். அப்படி சொன்னால் அந்த பத்திரகாளி அன்னைக்கு நடந்த சண்முகத்துக்கு அந்த பத்திரகாளி தான் என்னை அனுப்பி வச்சா. அதுவும் உண்மைதான், பொய் கிடையாது. இன்னைக்கு நான் அழுந்தே விட்டேன் கோயிலில் போய் அதை சோடிச்சிருக்கிறத. அதை பார்த்த உடனே என் மனசு அவ்வளோ சந்தோஷத்துல என் மனசு நிறைஞ்ச மனசோடு நான் அழுந்துட்டு வந்தேன். கண்ணீர், அந்த ஒரு மனுஷனுக்கு நல்லவருக்காக எனக்கு கண்ணீர் வந்ததுன்னா அது மட்டும்தான் நான் உண்மைன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்தமாரி எனக்கு அவர் அந்த கடவுள் மூலியமா எனக்கு ஒரு அந்த விஜய் அண்ணாக்கு நல்லது பண்ணது கொடுத்து வச்சிருக்கணும் நான், இல்லைங்களா?